நீ நாக்கடி சொல்ல மாமியார் மாரி நாக்கடிச்சுதான் நீ பார்த்த. நீ சிரிக்க சொல்ல என் மச்சிச்சு மாரி பெருமை நான் தெரியல கொஞ்சம் வெளியே பார்த்து ஐயோ அவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியும் அவங்க ஏன் சிரிக்கிறாங்க. வாய்க்கு சிரிக்கிறாங்க. டாபரே என்ன டாபர்னு சொல்றேன்? டாபர்னா ஒண்ணு நான் செல்லமா கூப்பிடுறேன். ஓ அதாங்க டாபர்னா என்ன மீனிங்? டாபர் மீனிங் கூட்டி கொடுக்கறோம். யார் கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டியூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்களா? பிராஸ்டியூட்னா அப்ப நீ தேவடியா நான் டாபர் கூட்டிட்டாங்க. பேசக்கூடாது தாரா. என்ன ஒத்தி ஒன்னு கேக்குற தப்பா நினை மாட்டேன். ஒண்ணு இல்ல உன் உடம்பு சீதல் உடம்பு ஈரமாக்குதியா? மூஞ்ச பாராண்டாட்டே கொட்டா பின்னாடி நானே பார்த்தேன். அது வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற. பண்ண ஒண்ணிட்டா மணக்கண்ணால் பார்த்தான் கொஞ்சம் தெரியல போறதுக்குள்ள டாபர் நீ உதவாங்க போறேன். அதுதானே பரவாயில்ல கூடு. நீ அடிச்சு நான் வாங்கிக்கணும். எங்க பக்கத்து குழந்தை ஒரு மாதிரி இந்த மணிபுர நாட்டுல தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து என்னதான் சாரு சாருன்னு சொல்லுவாங்க. என்னதானா தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு எவ்வளவு காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறார். இந்நாட்டு தளபதியார் ஆள வந்தான். போனா போனேன்னு வந்த இடம் ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ரூமுக்கே வரதில்லை. எப்படி இருக்கிறது? எப்ப வருவாருன்னு எதிர்பார்க்கிறேன். வெளி வரா எப்படி எங்க சுட்டு வாங்கிருப்பாங்க. கால போய் கூத்து காட்டிக்கிறாமா? ஈரமான இல்ல, சூடு சொன்ன இல்ல, கடன் குத்துட்டா கேட்க எவன சட்டை எழுதி வச்சுக்கிறானா? கேட்கறான ஈரமான கம்யூனிட்டி அடிக்கிறோம் இல்ல, கடன் குத்து வந்து அடிக்கிறோமா? அவன் ஈரமான இல்ல மாட்டி சாவாண்டா போடுற நீ தம்மா 3 கடனை வாங்கிட்டுமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். குடுக்கணுமா? இல்ல சொல்ல குடுக்கணும். ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்குற? இல்ல சொல்லிட்டா வாங்கினேன். இந்த நான் ஏன் வாங்க போறேன்? மென்டலா லூசா எல்லாமே கடை வாங்குறோம், இல்லாதான் வாங்குறேன். ஆனா அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் துட்டுன்னு சொல்லி கேக்குறான். நம்ம எப்படி கத்துவான்? அவன் எவ்வளவு செலவு பண்றான், ஊட்டி எவ்வளவு சொல்லுவான் தெரியாத. பாட்டி எடுக்குதா? பாட்டி குத்துருமாடா பாட்டி உள்ள கை வைப்பாங்க. நீ தூக்கனா நான் செத்துருவேன். ஆனா நான் தூக்கணும் வச்சியா நான் அவனே தெரியும். தப்பாங்க குத்துதான். ஆமா 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 நான் ஆட மாட்டேன். என் தம்பி ஆடு. மோசமான தூங்க வச்சுக்கிறேன். உள்ள போட்டு அவன் தூங்க நான் எழுத மாட்டான். நான் கேக்குறேன் ஒரு கடனை வாங்கிட்டேன். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். உன்னால பணம் இல்லையா? எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சு சம்பாதி. நம்ம அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போனோமா? நம்ம பாக்குறான் இதுக்கு நம்ம அப்பா கட்டுப்பட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு என்னடா உலகம்? அவங்ககிட்ட கடை வாங்கிட்டு நான் வேலைக்கு ஆனா என் வீட்டாண்ட 100 பேர் வா எல்லாம் கடை முத்துவேன். தெரியுமா? எனக்கு உடம்பு சரியா ஆட்டோ லிட்ஸ் ஒருத்தன் ஊசி போட்டுட்டு ஒருத்தன் ஹார்லிக்ஸ் வாங்கிடுவான், ஒருத்தன் ஆப்பிளி வாங்கிடுவான், ஒருத்தன் திராட்சை வாங்கிடுவான். ஒரே முகமாக்குது. ஏன் இதெல்லாம் செய்யறேன்? நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன்ல. அதனால உயிரோடு வச்சுங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொன்னு தெரியாது. என்ன? நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். வேற
திருவாதன மாரி கை புட்டா வச்சு போட்டு அம்மா மொச்சு மாதிரி பாத்துக்கிறாங்க தெரியும் பார்த்தவெல்லாம் அட்ரஸ் நான் என்ன சொல்றேன், ஒரு கடனை வாங்கிட்டோம். கரெக்ட். அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்கவும் முடியல, வேலைக்கும் போக மாட்டேன். உம்மா தாலி இறக்கும். அவனை அவ்வளவு பேசுறியே, யாருக்கு பயப்படுறான்னு அந்த கடவுளுக்கு பயப்படுறது இல்ல. நான் சொல்லிட்டா கடன் கொடுக்குறான் பாரு, அவன்லாம் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். சாமிக்குது ஒரு 2 லட்சம் ரூபாய் ஊத்தி திருவா பண்ணுங்கன்னு சொல்லிச்சா, இவங்களே வீட்டு கூட்டு வச்சு பண்ணி திருவா பண்றாங்க. அந்த மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத போடுவோம். இதெல்லாம் நியாயமே கிடையாது. நீ பேசுறது ஒரு சில விஷயம் ஏத்துக்கலாம். இப்ப கடவுள் வந்து பணத்தை கொடுத்து எனக்காக திருவிழா பண்ண இல்ல இல்ல அவங்களா செய்யறாங்க. எவ்வளவு கேப் வரும் உனக்கு? அதே காப்பல் தான் இன்னும் மண்ணானே. அடாடே ஏன் குறுக்கு வர? நான் எங்க வந்த சைடுல தான் நின்னேன். நீ கூட அந்த கடவுளை கம்யூனிட்டி மாதிரி பேசுறீங்க. நான் பாக்கதான் பொம்பளை பொம்மால பச்சை பொறுக்கி காஞ்சா பொறுக்க மாட்டியா? நீ குத்த லுக்கு நானும் லுக்கு பாக்குறியா? பார்த்து விடுறா, எல்லாத்தையும் பார்த்து விட்டு அப்படிலாம் இருக்கவே கூடாது. கடவுள் இருக்கிறாருன்னா கடவுளுக்காக எல்லாம் செய்யறாங்கன்னா காசு அவர் கொடுக்கல. இல்ல இல்ல, பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு பிரார்த்தனை ஒண்ணு இருக்கும். அந்த பிரார்த்தனை நிறைவேச்சுன்னா கடவுளுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு இங்கிலீஷ் தெரியாது. அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்கேன். நான் என்ன பண்ணுவேன், புறம்போக்கு சுத்தி வரதுக்கே 2 நாள் ஆகும். நானு 2 நாள் ஆகும். என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுமா. இப்ப நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும். கடவுள் வேண்டிக்கா நான் தானே குழந்தை வேண்டிக்கா. எந்த கடவுளுமே வேண்டாது பேசாத. அது பேசாத கடவுள், நான் பேசாத கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும். நான் விட்டேன். நான் கடவுள். ஆமா, நான் கேக்குறேன். கடை வாங்கினேன்றியே, அவங்கள்ட்ட எப்படிதான் கடை வாங்கினேன்? கையில என்னடா கடன் நீதான் வாங்குற, நாங்களா வாங்க தெரியல. ரொமான்டிக்கா இருக்கு. வேணாண்டா, அமைதியா கொஞ்ச நேரம். அவங்ககிட்ட கடை எப்படி பொருளா வாங்கினீங்க சொல்றேன். அவங்ககிட்ட துட்டா கடை வாங்கணுமா? என் பெரிய பொண்ணு கல்யாணமா, மோட்டர் பைக் எடுத்து கொடுத்து சொல்லலாம். 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குது. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய். அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தில் கடமத்தை கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணிட்டோம். 2 வீலர் விளம்பரம் வாங்க புது கம்பெனி தந்துக்கிறோம். வாங்க 2000 ரூபாய் கட்டுவோம், வண்டி எடுத்து மூடுவோம். அப்புறம் மாசமானா கட்டுங்கண்ணா. நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது முழுவா மாறி போச்சு. அது குழந்தை வந்துச்சு. இது வந்து 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுங்க. ஏன் கட்டல? அவன் மாசமான பணத்தை கட்ட சொன்னா இல்ல. அவன் நோவாவது சொல்லிட்டு போட்டான். மாசமா நான் கட்டு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே அவன் அது நான் பகுதி பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமான நான் கட்ட முடியுமா? எப்படி என் தலையெழுத்தா மாசமான மாசம் ஆவதில்லை. மாதம் தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. பொண்ணாந்தே ஆட மென்டல பொண்ணாந்தே கட்டுனா கட்டிப்பேன். நான் செயல் கலங்கிட்டேன்.
12 மாசம். ஒரு மாசம் நாங்க வாயால் ஊட்டி மாமா. நான் கேக்குறேன், நீ ஆம்பளை தானே? சிங்கா சிங்கா ஒரு நஞ்சாவது 2 சால் ஓட்டுறோம். சிங்கா நீ நாக்கடி சொல்ல மாமியார் மாரி நாக்கு அடிச்சுதான் நீ பார்த்த. நீ சிரிக்க சொல்ல என் மச்சிஞ்சு மாரி பெருமை நான் தெரியல கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ அவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியும் அவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியும். வாய்க்கு சிரிக்கிறாங்க. டாபரே என்ன டாபர்னு சொல்றேன்? டாபர்னா ஒண்ணு நான் செல்லமா ஓ கூப்பிடுறேன். அதாங்க டாபர்னா என்ன மீனிங்? டாபர் மீனிங் கூட்டி கொடுக்குறோம். யார் கூட்டி கொடுப்பான்? இந்த மேல பறக்குறாங்களா அவங்களா? ராஸ்ட்னா அப்ப நீ தேவடியா நான் டாபர் ஊடுங்க. என்ன ஒன்னு கேக்குற தப்பா நினை மாட்டேன். ஒண்ணு இல்ல உன் உடம்பு சீதல் உடம்பு ஏறமாக்குதியா? மூஞ்ச பாராண்டாட்டே கொட்டா பின்னாடி நானே பார்த்தேன். அது வேற டிபார்ட்மெண்ட் நான் வேற பண்ண ஒண்ணிட்டா மணக்கண்ணால் பார்ப்பாங்க கொஞ்சம் இல்ல போறதுக்குள்ள டாபர் நீ உதவாங்க போறேன். அதுதானே பரவாயில்ல கூட நீ அடிச்சு நான் வாங்கிக்கணும். எங்க பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு மாதிரி சரி என்ன விஷயமா? கூப்பிட நான் பாக்குறேன் வரமாட்டான். கூப்பிடா எப்படி எனக்கு ஒரு கணசில் பயமொழி தானே சூப்பர் 1960 சொன்னது. ஏண்டாடே என்ன விஷயமா வந்துக்கிறாரு தளபதியார் வர்றாரு. யார் யாரு? ரப்பர் தளபதியார். சொல்லவே இல்லை முன்னாடியே. பின்னாடி சொல்லலான்னு பார்த்தா நீ முன்னாடி நின்னுக்கிறேன். தாலியா ஐயோ அந்த பார்த்தானா அவளை ரொம்ப போட்டு கழிச்சு எவன் போட்டான்? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சேட்டு கடையில் போய் நகை எடுக்க போனேன். சேட்டு கடைக்காரன் போட்டானா? ஒண்ணுமா ஒரு ராசி பழகுது பாக்குறோம் போட்டுருவான். பேர் போட்டானோ இதோட எத்தனை கணக்கு வந்து 48. ஆமா 49 மாசம் சரி இல்ல அவனுக்கு நினைப்புனா நான் தான் தோக்குறேன்னு நினைப்பேன். 48 என்னடா புறா பறந்து போகுது? என்னடா புறா கூட்டுவா வச்சீங்க? அரபா தலையில செய்யல. என்னடா இது வாங்கல பொட்டாச்சு என்னடா பண்ணு தெரியாது. அம்மாக்கு தெரியும் தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டு கால தங்கினாங்களே. சேட்டு செஞ்சான் பாரு நகையை ராத்தி அம்மாவை நிக்க வச்சு 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 ஆமா எப்படி போடுவியோ ஒரு ஆள் இருந்தா போதும் அவளுக்கு ஒரே சந்தோஷம் தான். நான் திருப்பதி போனதில்ல, திருத்தணி போனதில்ல, சரி திருவண்ணாமலை ஒரு போனதில்ல.
அந்த மலையெல்லாம் பார்த்து நான் தலை சுற்றுவேன். எந்த மலையை பார்த்து? நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து. போடா நடக்கலாம் சொன்னா ஒரு வாரம் ஆகும். இத்தாடு உங்க கணக்கு சரியா போச்சு. இத்தாடு என் கணக்கு போடா தேவராஜா, நான் தேவராஜா. அப்ப அவங்க 2 பேருக்கு நாங்க வருதுன்னா அவங்களோட பெரிய வேலைக்காராங்க. அவர் பாரு காலில் அழிக்கிறாரு, கையில் அழிக்கிறாரு, வாயில பாக்குறாரு, கண்ணில் பாக்குறாரு, அவரு பாரு சைடில் அடிக்கிறாரு. இவ்வளவு வேலை நான் நின்று பாத்துக்கிறேன். சரி வந்தா புறப்படு. உன்னை பார்க்கத்தான் ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். காத்திருப்பதாலே காதலிப்பதை மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறாய். அதுதான் கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான். மறந்திருப்பாய். எப்படி மறக்க முடியும்? அது மட்டும் சாருமதி, அது மட்டும் தானா? 3 பிரபோத நெற்று, ஆப்பிள் போன்ற கண்ணம், மாதுளை போன்ற உகள்கள், சக்க சமந்த இதழ்கள், செம்பவள கண்கள், பற்றாத பொய்கள், வண்ணவிழி மார்பகம், வில் போன்ற பூக்கள், அகன்ற மார்பகம், என்ன நட்டை, என்ன உடை, இதுபோல் அழகை மணிமணி நாட்டில் பார்த்ததே கிடையாது. முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமே சாருமதி. நான் இல்லாமல் நீ இல்லாமல் நான் இல்லை. சாருமதி, கால முடிக்க இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆளவந்தான் மன துடிக்கிறேன். கடமைகள் பல காத்துக் கொண்டு என்ன கடமை? முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு வருகிறது விகிதமளித்திருக்கிறார். படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு செல்ல வேண்டும். என் அந்தரங்கள் காதலுக்கு விடைபெற்று செல்லலாம். ஓட்டமாக ஓடிவிட்டு ஒரு சிலை விடையளித்தால் போதும். எப்போ கால தாமதம் இல்லாத போச்சு. எப்போங்க வந்தவுடனே போறேன். ஒரு மனிதருக்கு கடமைதான். ஆமா, இருந்து சாப்பிட்டு உன்னுடைய ஆசை வாசை உணர்வுகள் அனைத்தும் அறிந்து தெரிந்தவர். அப்புறம் ஆகையால் கடமையில் வெற்றி அடைந்து பிறகு உனக்கு சந்தோஷத்தில் அப்படித்தான். சரி, போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வர நல்லா இருக்கும். சாரு, கல்வெட்டுக்குள்ள என்ன சொல்றாங்களே, நீங்க போருக்கு போறீங்க. போருக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் என்றால் 1000 வருஷங்கள் உண்டு. என்ன ஆனால் நீங்க மட்டும் அரண்மனைக்குள்ள போயிட்டு நல்லா ஏசில உட்காடுறேன், நல்லா தின்றேன். நான் இங்க ஏதோ ஒரு குடிசையில இருக்கிறேன். நான் எப்பொழுது அரண்மனைக்கு வரது? அதற்கு காலம் நேரம் நெருங்கி விட்டது சாருமதி. முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு செல்கிறேன். போரில் வெற்றி அடைந்தவுடன் மணிமணி நாட்டுக்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு கைத்தட்ட உன்னுடைய பொன்னோட பாதம் அரண்மனையில் பதிந்தவுடன் நான் சொல்வது போல் என்ன பண்ணணும்? என் அருகாமில் வா, நான் உரைக்கிறேன். இவ்வளவுதான்.
நான் இத பாருங்க சாரு சீக்கிரமா போய் சீக்கிரமா வந்துரு. வெற்றி அடைந்து விடு. இந்த மாமனை பற்றி உனக்கு நன்றாக தெரியவில்லை. ஆமா. இதை வேண்டுமானாலும் விட்டு தருவேன். ஆனா போருக்கு போறேன்றீங்க சாரு ஒரு 1/2 மணி நேரம் ரூம் எடுத்துட்டு போய் சாருமதி என்ன வார்த்தை பேசுகிறார்? ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். பார்ப்போம். சாரு உணர்வுகள் எனக்கு நன்றாக தெரியும். அப்புறம் சாரு, அவன் 1/2 மணி நேரம் இருமாமா அவன் தொப்புலாம் அது வைக்கிறான். எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அப்புறம் அதற்குத்தானே சாருமதி சரி